சென்னை பல்கலைக்கழக வங்கி கணக்குகள் முடக்கப்பட்ட விவகாரத்தில் ஆவணங்களை தாக்கல் செய்ய பல்கலைக்கழக நிர்வாகம் கூடுதல் அவகாசம் கோரியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் பல்கலைக்கழக பணியாளர்கள் மற்றும் மாணவர்களின் நலன் நிச்சயம் காக்கப்படும் என்று உயர்கல்வித்துறையும் விளக்கம் அளித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பிரபாகரன். எவ்வளவு கால அவகாசம் கோரப்பட்டிருக்கிறது, விவரங்களை சொல்லலாம். சென்னை பல்கலைக்கழகத்தின் கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரையிலான 4 ஆண்டு இந்த நிதி ஆண்டு காலத்தில் அதனுடைய வருவாயை முறையாக வருமான வரித்துறையிடம் தாக்கல் செய்யவில்லை என்ற புகாரின் பேரில் அதனுடைய கிட்டத்தட்ட 37 வங்கி கணக்குகள் என்பது முடக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக கடந்த 10ஆம் தேதி அவர்களுக்கு உத்தரவு என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. மிக குறிப்பாக 50% மேல் தமிழ்நாடு அரசின் நிதி ஒதுக்கீடு குறைந்ததன் பின்பாக வெளியிலிருந்து பெறப்பட்ட நிதியில் முறையாக அவர்கள் கணக்கு தாக்கல் செய்யவில்லை என்ற புகாரில் ஏற்கனவே வருமான வரித்துறை கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட கேள்விகளை அவர்கள் தாக்கல் செய்த அந்த வருமான வரி தாக்கலின் பொழுது கேட்டிருந்தது. முறையாக இதற்கு பதிலளிக்காததால் பல ஆண்டுகள் கடந்த நிலையில் தற்பொழுது இதனுடைய வங்கி கணக்குகள் என்பது முடக்கப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் மாணவர்களுடைய நலனும் பணியாளர்களுடைய நலனும் காக்கப்படும் என்று உயர்கல்வித்துறையானது தற்பொழுது விளக்கம் அளித்திருக்கின்றது. அந்த குறிப்பிட்ட அதாவது ஒவ்வொரு நிதியாண்டிற்கும் அதுக்கு பின்பாக கொடுக்கப்படக்கூடிய கால அவகாசத்தை தாண்டிதான் அதற்கான வருமான வரித்துறை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது வருமான வரி கணக்கு. அதே போல இந்த வங்கி கணக்கு முடக்கத்தையும் தற்பொழுது நீக்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு அரசும் சென்னை பல்கலைக்கழகமும் வருமான வரித்துறையும் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அன்றாட செலவுகளுக்கே வங்கி கணக்கை பயன்படுத்த முடியாத நிலையில் சென்னை பல்கலைக்கழகம் இருப்பதால் அதை முறையாக செயல்படுத்த பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க ஆகியவற்றின் காரணமாக வங்கி கணக்கு முடக்கத்தை தவிர்க்க வேண்டும் என்றும் இதற்கான முழுமையான ஆவணங்கள் தாக்கல் செய்ய கால அவகாசம் வேண்டும் என்றும் கேட்கப்பட்டிருக்கின்றது. வருமான வரித்துறையுடைய அந்த விதிகளின் அடிப்படையில் கால அவகாசம் என்பது வருமான வரித்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படும். அதற்கான கால அவகாசத்திற்குள்ளாக முறையான ஆவணங்கள் தாக்கல் செய்யப்படும் என்று பல்கலைக்கழகமும் அதே போல தமிழ்நாடு அரசும் இந்த முடக்கத்திற்கு தளர்வுகள் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றது. பணியாளர்களும் மாணவர்களும் பாதிக்கப்படாத வண்ணம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உயர்கல்வித்துறையானது விளக்கம் அளித்திருக்கின்றது. தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.